friends, welcome to Maths 101 series. இந்த வீடியோல நம்ம இன்டிஜர்ஸ் வச்சுக்கிட்டு மல்டிப்ளிகேஷனும் டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நம்ம இன்டிஜர்ஸ் வச்சுக்கிட்டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் செஞ்சது மணல் யூஸ் பண்ணி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டாப் ரைட்டில் இன்ஃபோ கார்டில் லிங்க் இருக்குது. ப்ளீஸ் அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து கோபுரம்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து குழிகள். அதே யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் என்னன்னு சொல்லலாம்னா ரிப்பீட்டட் அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 4 என்னன்னா 4 + 4 + 4, அதாவது 12. இதை நம்ம 3 + 3 + 3 + 3ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம டிஜிட்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 3 டைம் 4 ஆட் பண்ணலாம், இல்லைனா 4 டைம் 3 ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னென்னா எவ்வளோ குரூப்ஸ் இருக்குன்னு, செகண்ட் நம்பர் என்னென்னா ஒரு குரூப்பில் எவ்வளோ கண்டெயின் ஆகுறது. ஸோ நம்ம கான்செப்டில் இதை கன்வெர்ட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 3 எடுக்கலாம். இது என்னென்னா 2 groups of 3 கோபுரம். அது என்ன 6 கோபுரம். ஸோ இது ஈஸியாக இருந்தது. ஆனால் வாட் அபவுட் 2 into -3? இது என்ன நம்ம சொல்லலாம்னா 2 groups of -3. நம்ம கான்செப்டில் கன்வெர்ட் பண்ணால் 2 groups of 3 குழி. ஸோ இது வந்து 6 குழி, அதாவது -6. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு -2 into 3. இது பார்க்க கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம -2 groups of 3 அது எப்படி செய்யலாம்? அப்படி பண்ண முடியாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டிஜிட்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது 3 into -2ன்னு நம்ம வைக்கலாம். 3 into -2 என்ன? -6. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பண்ணது பாசிட்டிவ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் நம்பரும் ஒரு நெகட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். -2 into -3. இதை நம்ம ஸ்விட்ச் அரவுண்ட் பண்ணாலும் திரும்பி 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வருது. ஸோ இது நம்ம எப்படி செய்யலாம்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட் டைம் மைனஸை என்னன்னு சொல்லணும், ஆப்போசிட்னு சொல்லணும். ஸோ அதே கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஆப்போசிட் ஆஃப் 2 groups of -3 அது என்ன? 3 குழியோட 2 குரூப்ஸ், அதாவது 6 குழி. அதோட ஆப்போசிட் என்ன? 6 கோபுரம். ஸோ ஆன்சர் வந்து +6. சரி, இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் எல்லாம் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிவிஷன் செய்யலாம். டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனோட ஆப்போசிட்னு சொல்லலாம், அதாவது ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். ஆனால் டிவிஷன் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம 15/3 எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதை நம்ம கோஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ வாட்டி 3யை 15லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம் 0 ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ இது வந்து 15 - 3 12, 12 - 3 9, 9 - 3 6, 6 - 3 3, 3 - 3 0. நம்ம எவ்வளோ டைம் பண்ணியிருக்கோம்? 5 டைம்ஸ் -3 பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து, அதாவது கோஷன்ட் வந்து 5. அது வந்து ஈஸியாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 15 divided by -3. இப்போது இது -3ன்னு இருக்குன்னா அப்போது இது வந்து -3. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆனால் நம்ம இதை எல்லா -3யும் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு மைனஸ் சைனா அகைன் நம்ம ஆப்போசிட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 15 -3 -3 -3, அதாவது அகைன் -15 0 ரீச் ஆகுது. கோஷன் வந்து 5. ஆனால் நம்ம ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதுக்கு அது ஆப்போசிட்னு சொல்லலாம். ஆப்போசிட் ஆஃப் 5, அதாவது -5. ஸோ 15 divided by -3 வந்து -5. நெக்ஸ்ட்டு நம்ம -15 divided by 3 பண்ணலாம். இங்கேயும் நம்ம சேம் திங் பண்ணலாம். என்னன்னா ஆப்போசிட் ஆஃப் 15 divided by 3. 15 divided by 3 என்ன? 5. அதோட ஆப்போசிட் என்ன? -5. இப்போ லாஸ்ட்டாக 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் டிவைட் பண்ணலாம். -15 divided by -3. இதை நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்? ஆப்போசிட் ஆஃப் 15 divided by -3. 15 divided by -3 என்ன? -5. அதோட ஆப்போசிட் என்ன? +5. ஸோ
-15 டிவைட் பை -3 வந்து 5. ஸோ இப்போ நம்ம இது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்டாக நம்ம மெமரைஸ் பண்ணுற ரூல்ஸ் கூட மேட்ச் ஆகுது. என்னன்னா பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். மல்டிப்ளிகேஷன் அது நம்ம கோபுரமும் ஆப்போசிட் குழி இது 3 விஷயம் வச்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிவிஷனோட ரூல்ஸ் என்ன? பாசிட்டிவ் டிவைட் பை பாசிட்டிவ் ஈக்குவல் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டிவைட் பை நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டிவைட் பை பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டிவைட் பை நெகட்டிவ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். இந்த ரூல்ஸ் மெமரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இன்னும் ஈஸியாக நம்ம மெமரைஸ் பண்ணலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரூல்ஸ் இந்த 8 ரூல்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனுக்கு மட்டும்தான். நீங்கள் இதை அடிஷன் சப்ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் மோர் எஜுகேஷனல் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and hit that notification bell.